Exercise 10.4 fifth sum y equal to cos x power log x ன்னு கொடுத்துருக்காங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ வந்து இது எப்படி இருக்குன்னா காசுக்கு பவர்ல லாக் எக்ஸ்ன்னு இருக்கு. நம்மளுக்கு எக்ஸுக்கு பவர்ல ஏதாவது டேர்ம் இருந்ததுன்னா, அதாவது எக்ஸுக்கு பவர்ல 7, 5 எந்த நம்பர் இருந்தாலும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். நம்பர்ஸ் இருந்ததுன்னா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஆனா இங்க என்ன இருக்கு, காஸ் எக்ஸுக்கு பவர்ல லாக் எக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு, ரெண்டு பக்கமும் லாக் எடுக்க போறோம். ஸோ லாக் y ஈக்குவல் டு லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் பவர் லாக் எக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் பவர் லாக் எக்ஸ்ன்னு இருக்கு. நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், லாக் ஆஃப் ஏ பவர் பி அப்படின்னா பி லாக் ஏ. அதாவது இந்த ஏ பவர் பி பவர்ல உள்ளதை முன்னாடி கொண்டு வந்து எழுதிடும். ஸோ பி லாக் ஏன்னு. இப்போ இதே மாதிரி இங்கே லாக் எக்ஸை வந்து நம்ம முன்னாடி எழுதிட்டோம்னா லாக் ஆஃப் லாக் காஸ் எக்ஸ்ன்னு மாறிடும். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போறோம். பார்த்தீங்கன்னா ரெண்டு டேர்ம் வந்து ப்ராடக்ட்ல இருக்கு. அதாவது இதை யூன்னு எடுத்துக்கோங்க, இதை வின்னு எடுத்துக்கோங்க. யூவி ஃபார்முலா என்னது, யூ வி டேஷ் பிளஸ் வி யூ டேஷ். ஸோ யூ வி டேஷ் பிளஸ் வி யூ டேஷ். யூ வந்து லாக் எக்ஸ், வி வந்து லாக் ஆஃப் காஸ் எக்ஸ். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போறோம்னு எழுதி இருக்கிறோம். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா லாக் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். லாக் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 1/y dy by dx. ஏன்னா log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x. ஆனா இங்க x இல்ல y இருக்கு. ஸோ y அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx is equal to log x அப்படி வச்சு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம். பிளஸ் log x வச்சுட்டு log of cos x வச்சுட்டு log x டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணுமா log of cos x. log of cos x னா அதாவது log x னா 1/x. அப்ப log of cos x னா 1/cos x. x இருக்கிறதுல cos x இருக்கிறதுனால அகைன் இந்த cos x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்ப cos x to the whole plus plus log of cos x log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 இங்க log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x. இப்போ பாத்தீங்கன்னா அந்த மைனஸ் sin x divided by cos x மட்டும் ஜாயின் பண்ணி எழுதி இருக்கிறோம். 1/y into dy by dx equal to log of sin x by cos x னா நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, tan x. அப்போ மைனஸ் tan x plus log of cos x divided by x ன்னு இருக்கு. நம்மளுக்கு வந்து dy by dx மட்டும் தான் வேணும். அதனால இந்த 1/y இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா y ன்னு மாறிடும். y into this term, இந்த term எல்லாத்தையும் நம்ம எழுதிக்கலாம். y யோட வேல்யூ என்னது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சம்ல வந்து y equal to cos power log x கொடுத்துருக்காங்க. y க்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், cos of log x ன்னு எழுதிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். தேங்க்யூ.